சூப்பரான டேஸ்டான கோவக்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு குக்கரில் தண்ணி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்து வெங்காயம், தக்காளி, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, கசகசா சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் ருப்பி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்து வேக வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்து கிளறி விட்டுட்டு ருப்பி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டா சூப்பரான டேஸ்டான கோவக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நான் சுட சுட சாதம் செஞ்சு அதுக்கு தொட்டுக்க வச்சு